ஹாய், நான் லக்ஷரா. வெல்கம் டு மை கிச்சன். இன்னைக்கு நம்ம நான்வெஜ் ஸ்டைலில் வாழைக்காய் சுக்கா செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு முதல்ல சூப்பரான ஒரு மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 லவங்கம், ஒரு சின்ன துண்டு பட்டை, 5 to 6 மிளகு, இதையெல்லாம் சேர்த்து ஃபர்ஸ்ட் கொரப்பாக அரைச்சிக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் சூடான உடனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வாழைக்காவை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் ஒரு முழு வாழைக்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வாழைக்காவை நம்ம தனியாக வேக வைக்கல, இதில் ஃப்ரைலையே வேகிறது தான். ஒரு 80% அளவுக்கு இது வெந்திருக்கணும். இப்போ வாழைக்காய் வெந்து ரெடியாக இருக்கு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். கடாயில் இருக்கிற ஆயிலையே கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பை சேர்த்து பொரிய வச்சுக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு மீடியம் சைஸ் அளவு பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இதோடைய டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கின உடனே இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு பழுத்த தக்காளி பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மசாலாவை சேர்க்க போறோம். மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கிக்கணும். மசாலாவுடைய பச்சை வாசனை போன உடனே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மசாலாவை நல்லா கொதிக்க வச்சுக்கணும். சுக்காவுக்கு தேவையான அளவு உப்பு இதில் நம்ம சேர்த்துக்கலாம். வாழைக்காவுக்கு நம்ம தனியாக உப்பு சேர்க்கல. மசாலா நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற வாழைக்காவை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். வாழைக்காய் மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும், அந்த அளவு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ இதுல கொஞ்சமா பெருங்காயத்தூளை சேர்த்துக்கலாம். வாழைக்காய் நல்லா மசாலாவோட வெந்து ரெடியாக இருக்குது. இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான டேஸ்டியான வாழைக்காய் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.